ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். நல்லா இருக்கீங்களா மேம்? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம், நல்லா இருக்கேன். உங்களுடைய பதிவுகள்லாம் ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு மேம். தேங்க்யூ. பெண்கள் ரொம்ப உற்சாகமா இருக்காங்க உங்க பதிவை எதிர்நோக்கி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய வீடியோஸ்ல அவங்களுக்கு உண்டான அவேர்னஸ் வீடியோஸ் நிறைய நீங்க கொடுக்குறீங்க இல்லையா? எப்படி சேஃபா இருக்கணும், என்ன மாதிரி நடந்துக்கணும், அந்த மாதிரி நம்ம நிறைய போடுறோம். நானும் கமெண்ட்ஸ் பார்த்தேன். எல்லாமே ஊக்குவிக்கிற கமெண்ட்ஸு. நன்றிம்மா, இது என் குடும்பத்தில் நடந்தது, ஆன்மீக ரீதியாக இதை நீங்கள் சொல்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நானும் படித்தேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். இன்னைக்கான டாப்பிக்கும் பெண்களுக்கான டாபிக் தான் மேம். என்ன அப்படின்னா, பெண்கள் வெளியில் இந்த ஒரு ரகசியத்தை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, சொன்னால் இவங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னா என்ன மாதிரி ரகசியங்களை சொல்லக்கூடாது? என்ன கேட்டால் ரகசியம் இல்லை, எதையுமே சொல்லக்கூடாதுன்னுவேன். ஏன்னா ஐ திங்க் நிறைய பேர் அதை அனுபவிச்சிருப்பீங்க அப்படின்ட்டுன்னு. கல்யாணத்துக்கு முன்ன நீங்கள் எதை சொல்லக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, நகமும் சதையுமா இருந்தோம், ஒரே தட்டில் நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டோம், இப்படியெல்லாம் நட்புகள் இருக்கும். எங்கே பாதிப்பு வரும்னு கேட்டிங்கன்னா, யாரை நீங்கள் காதலிக்கிறீங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா அவளுக்கும் அவனையே பிடிச்சிருக்கோம், இவளுக்கும் அவனையே பிடிச்சிருக்கோம். நான் இவனை விரும்புகிறேன், இல்லை இவன் எனக்கு நான் இவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன், நம்ம மனசில் இருக்கிறத சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஏதாவது ஒன்று நடந்து இந்த பொண்ணு பிக்கப் பண்ணிட்டு போயிடும். அப்போ நம்ம உட்காந்து மனசில் ஐயோ நம்மக்கிட்ட நல்லா பேசுகிறான் பாரு, இவ தட்டிட்டு போயிட்டா அப்படிங்கிறது. இது இந்த பதிவு பார்க்குற எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருந்திருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் எவனையாவது ஒருத்தனை லவ் பண்ணுறீங்க, இல்லை ஒருத்தனை கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறது இருந்தீங்கன்னா உங்கள் பெற்றோர்கள்ட்ட மட்டும் சொல்லுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட சொல்லவே சொல்லாதீங்க. இப்போ பெற்றோர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, நண்பர்கள் தான் அதை நமக்கு முழுமையான நம்ம நண்பர்களை நம்புகிறோம், அதுவே நமக்கு நம்பிக்கை துரோகம் ஆகிடும். ஸோ உங்களுடைய சூழ்நிலைகளில் இப்போ உங்களுடைய பெற்றோர்கள் அதை ஏற்றுக்கலை அப்படிங்கும்போது ப்ராபப்ளி உங்கள் ஃபேமிலியிலேயே வேறு யார்ட்டையாவது சொல்லுங்கள், பட் நாட் வித் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபேமிலியில் உங்கள் சிஸ்டர் இருக்கலாம், பிரதர் இருக்கலாம், சித்தப்பா இருக்கலாம், மாமா, சம்படி, நமக்கு உறவினர்களில் யாராவது ஒருத்தர் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க அப்பா அம்மாவை தவிர. அப்போ அப்பா அம்மாட்ட சொன்னால் இந்த விஷயம் நடக்குமா நடக்காதா, இல்லை ஃப்ளேரப் ஆகுமா, சண்டை ஆகிடுமா, தாத்தா பாட்டிகிட்ட சொல்லுங்கள், அண்ணன் தம்பிக்கிட்ட சொல்லுங்கள், அக்கா தங்கச்சிங்க கிட்ட சொல்லுங்கள். நண்பர்கள்ட்ட சொன்னீங்கன்னா நமக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் பாருங்கள், மொத்தமாக போயிடும். ஸோ சில நண்பர்கள் அதை நல்ல விதமாக எடுத்து ஹெல்ப்லாம் பண்ணுறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் நமக்கு தெரியும் இல்லையா, என்ன இதனால் பாதிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ திருமணத்திற்கு முன்னாடி உங்களோட லைஃப்பை நீங்கள் டிசைட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது உங்களுக்குள்ளேயே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது விரும்புனீங்கன்னா ப்ராபப்ளி உங்களோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்கிட்ட அதை டிஸ்கஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது அப்படிங்கிறது என்னோடய கருத்து. அடுத்தது, திருமணத்திற்கு பிறகு உங்கள் நாத்தனார் இருப்பாங்க, மாமியார் இருப்பாங்க, உங்கள் ஹஸ்பண்ட் வீட்டு சைடில் ரொம்ப க்ளோஸாக நல்லா பண்ணுவாங்க. நானும் என் சிஸ்டரும் அப்படியே ரொம்பங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம ஏதாவது ஒரு நகை வாங்கினா உங்களுக்கு பிடிக்காது, இதை என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லி பாருங்களேன், எத்தனை பேர் மூஞ்சி வீட்டில் இருக்கிற மூஞ்சிங்களில் அப்படியே கடுகு வெடிக்கும், ஐயையோ அப்படின்ட்டுன்னு. அதுவும் நான் நிறையா, அதாவது மாமியாருங்க வார்த்தையில் சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம் என் பையன் உனக்கு பண்ணான்னு. மனசார அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. நான் சொல்கிறது நிறைய பேருக்கு ஊண்டிங்காக கூட இருக்கலாம், பட் ஃபேக்ட்டு. எந்த ஒரு அம்மாவும் பிள்ளை ஃபஸ்ட்டு தனக்கு செய்யணும்னு தான் நினைப்பாளே தவிர, கல்யாணம் பண்ணி மருமக வந்ததுக்கு பிறகு நல்ல அம்மாக்களாக தான் இருப்பாங்க. பட் அவங்க மனசில் அந்த ஏக்கம்ங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இது இயற்கை, இது மாற்றவே முடியாது. ஸோ இவங்க வீட்டுக்கார் ஏதாவது ஒரு நகை வாங்கி தராரு, ஒரு கிஃப்ட் வாங்கி தராரு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு போய் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட காமிப்போம், இல்லை வீட்டில் இருக்கிற நாத்தனார்கிட்ட சொல்லுவோம். எல்லோரும் நல்ல கண்ணோட்டத்துலேயோ இல்லை நல்ல இதுலேயோ பார்க்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் நகையை இந்த காலத்தில் என்ன பண்ணால், நகை வாங்குகிறோமா அப்படியே பத்திரமா வச்சுட்டு நம்ம அது உடனே அதை ரிலீஸ் பண்ணாதீங்க, கொஞ்ச நாள் வைங்க. ஒரு 6 மாதம் இல்லை ஒரு 3 மாதம் கழித்து நீங்கள் அதை போட்டுக்கோங்க. அண்ட் நான் எப்போவுமே சொல்வேன், நகை வாங்கிட்டு வந்தீங்கன்னா அது உடனே கல்லுப்பில் போடுங்க. அது ஒரு வெள்ளை கலர் துணி இருக்குது பார்த்திங்களா, அதில் கட்டி ஒரு மர கப்பில் கல்லுப்பு போட்டு வைக்கிறது நல்லது. பட் நம்ம ஜாயின்ட் ஃபேமிலியில் இருந்தோன்னா அதெல்லாம் கஷ்டம்தான்.
அடுத்தவங்க பார்ப்பாங்க கொள்ளுவாங்க அப்படின்னு. சும்மா ஒரு பீத்தல் சேலை ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய் சேலை கட்டியிருப்போம், அதே ஆகாது. ஐயோ வாங்கி கொடுத்துட்டான் பாரு. நான் நிறைய பார்க்குறேங்க. அதாவது இது நானுமே அனுபவிச்சிருக்கேன், இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம். இதில் என்ன ஆகும், எதனால் நான் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்மளுடைய மனசு ஒரு சந்தோஷமான விஷயம், நம்ம கணவர் ஒரு நல்ல விஷயம் நமக்கு பண்ணுறாருன்னா அதை மற்றவங்க நம்ம அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கவே விட மாட்டாங்க. ஸோ கல்யாணத்துக்கு பிறகு ஏதாவது ஒரு பொருள் நீங்கள் வாங்குறீங்க, ஒரு பிளாஸ்டிக் வளையலே கூட வாங்குறீங்கன்னா, யார் அதை பார்த்தா நமக்கு கண்ணுப்படும் அப்படிங்க நமக்கு தெரியும் இல்லையா? நம்ம வீட்டில் யாருக்கு நம்மளை பிடிக்காதுங்கிறது நமக்கு தெரியும். ஸோ கூடுமான வரையில் அவங்களுடைய கண் பார்வையிலேயோ இல்லை அவங்கக்கிட்ட சில விஷயங்களை பகிராமல் இருப்பது நல்லது. அடுத்தது பெண்கள் சொல்லக்கூடாதது, இந்த கோவிலில் போய் அர்ச்சனை பண்ணுறம்போது கோவில் பூசாரிக்கிட்ட குடும்ப விஷயத்தை பேசுறது. எங்கள் வீட்டுக்கார் டைமுக்கு வீட்டுக்கு வர மாட்டேங்கிறாரு, எங்கள் பொண்ணு நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்குது. கடவுளுங்கிறது நீங்கள் கோவிலில் போய் சாமிக்கிட்ட நம்ம மனசில் இருக்கிறத தெய்வத்துக்கிட்ட சொல்லலாம், பட் கோவில் பூசாரிகள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இதனால் பாதிக்கப்பட்ட எத்தனையோ பெண்கள் எனக்கு தெரியும். குடும்ப விஷயங்கள் அப்படிங்கிறது குடும்பத்தை சார்ந்த ஒன்று. மூன்றாவதாக இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர், அதாவது உங்கள் பர்சனல் பெட் டைம் விஷயம், உங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸு நெவர் டிஸ்கஸ். இதெல்லாம் ரகசியம் அப்படின்னு சொல்கிறோம். 4 செவத்துக்குள்ளே இருக்க வேண்டிய ஒரு விஷயத்த நீங்கள் 4 பேர் முன்னாடி சொல்கிறீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு அது பாதகமாக மாறிவிடும். அதனால் பெண்கள் எப்பொழுதுமே நிறைய விஷயங்கள் இப்படி தான் வச்சுக்கணுமே தவிர, எனக்கு இவங்கள்ட்ட போய் சொன்னால் எனக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பானவங்கள்ட்ட போய் நீங்கள் உண்மையை பேசுகிறது தான். அண்ட் உங்கள் வீட்டு பெண் குழந்தைங்களுக்கும் சில விஷயத்தை நீங்கள் சொல்லிக் கொடுங்க. நம்ம ஒரு கோயிலில் போய் ஒரு பூசாரிகிட்ட சொல்கிறதுனால உங்கள் பிரச்சனைகள் சால்வ் ஆகாதுங்க. நிறைய பேர் பண்ணுற தப்பு அதுதான். நெக்ஸ்ட்டு, குறிப்பாக பெண்கள் இப்போ உங்கள் குழந்தைங்களுடைய நட்சத்திரம், உங்கள் ஹஸ்பண்டோட நட்சத்திரம், உங்களோட நட்சத்திரம், உங்களுடைய ஜாதக குறிப்பு, இது எல்லார்கிட்டையும் பகிராமல் இருப்பது நல்லது. இதனால் போய் ஏதாவது மற்றவங்க அதை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஸோ கூடுமான வரையில் உங்கள் வீட்டு விஷயங்கள், உங்களை பற்றின விஷயங்கள், உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய உணர்வுகள், இது எல்லாத்தையுமே 4 செவத்துக்குள்ளே வைக்கிறது நல்லது. ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம். பெண்கள் எந்தெந்த மாதிரியான விஷயங்களை 2ஆக பிரித்து சொல்லியிருக்கீங்க. திருமணத்திற்கு முன்பு எப்படி இருக்கணும், திருமணத்திற்கு அப்புறமா அவங்க எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு. ஏன்னா ஸோ தட் 2 பேருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இருதரப்பு பெண்களுக்கும். நீங்கள் இல்லை, நான் எனக்கு ஐ வாஸ் ஹாப்பி நீங்கள் இது கேட்டது இன்றைக்கின்னு. பிகாஸ் நான் நிறையா பிரச்சனைகள், பெண்கள் என்கிட்ட அழுதது, இந்த பிரச்சனை சில விஷயங்கள் தீர்க்க முடியுமா, சில விஷயங்கள் தீர்க்க முடியாது. நம்ம கடவுள் கிடையாது. இப்போ ஒருத்தங்க என்கிட்ட கன்சல்டேஷன் வராங்க, இதுக்கு தீர்வு கிடச்சிரும்ன்ட்டு தான் அவங்க வருவாங்க. பட் எல்லா விஷயங்களையும் நான் தீர்க்கிறதுக்கு நான் கடவுள் இல்லை. ஐ கேன் ஒன்லி கைட் தம். பட் சில பேருக்கு நான் சொல்லும்போது இது உங்கள் தலைவிதின்னு சொல்லுவேன், இல்லை இதுக்கு தீர்வு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. முன்னாடியே ஒரு பிரச்சனைகள் வர்றதுக்கு முன்னாடி நம்மளை பாதுகாப்பாக வச்சுக்கிட்டோம், இல்லை நம்ம எப்படி வாழணுங்கிறத வகுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம தேவையில்லாத பிரச்சனைகளில் போய் விழ மாட்டோம். நிச்சயமா மேம். நல்ல ஒரு தகவல். நன்றி மேம். நன்றி.